29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே உம்மாலே வருகிறது. சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே உம்மாலே வருகிறது. இப்ப யார் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறார்னா கர்த்தரால தான் ஐஸ்வர்யமும் கனமும் வரும். அல்லேலூயா. போன வாரத்தில் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்தோம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், 2 ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு கனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ போன வாரம் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம சபையில் 150 பேர் இருக்கிறாங்க. 150 பேரில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்ததுன்னா 3 பேருக்கு தான் ஞாபகம். எத்தனை பேருக்கு? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் 2 பேருக்கு ஞாபகம் இருந்தது. 2வது சர்வீஸில் ஒருத்தருக்கு தான் ஞாபகம். அப்போ ஞாபகம் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணோம்? அவங்களுக்கு கனப்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணோம்? கனப்படுத்தணும். அப்போ நல்லா கவனிக்கணும். யாரை கனப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நினச்சிட்டே இருக்கிறவங்க வர்றவங்கன்றதில்ல, எதிலெல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யாரை எல்லாம் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் சும்மாவே எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்த மாட்டார். அதற்குரிய தகுதிகள் இருந்தால் தான் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவார். வேதத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார். ஒரு சிலதை நான் உங்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 2:10 வாசிப்போம். ரோமர் 2:10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ. அப்ப யாருக்கு ஆண்டவர் கனப்படுத்துகிறார்? யாரு நன்மை செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மதர் தெரேசா இருந்தாங்க. உலகம் முழுவதாக பிரசித்தி பெற்ற ஒரு மிஷனரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னை தெரேசா குறித்து என்ன பண்ணுங்க தெரியும். அவங்கள அரசாங்கம் கனப்படுத்துது. அவங்களுக்கு தனி ஃப்ளைட் என்ன படிச்சு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அவங்க செய்கிற அந்த சோசியல் சர்வீஸில் அவங்க சரியாக இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நல்லா கவனிக்கணும். தொழுநோயாளிகளை போய் அவங்கள தூக்கி அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சு பராமரித்ததுனால அவங்கள ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய மத்தியிலும் கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு முறை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவங்களுடைய சாட்சி குறித்து விசாரிச்சு படித்தேன். கர்த்தர் நல்லவர். ஒரு கடையில் போயிட்டு எங்கள் ஜனங்களுக்கு ஏதாவது தாங்க அப்படின்னா, அப்போது அந்த வியாபாரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் கையில் காரி துப்புன்னு தூக்கிட்டாங்க. உடனே அவங்க இதை பார்த்துட்ட உடனே அதை சொன்னாலும், ஐயா இது எனக்கு வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தாங்க இன்னொரு கை விட்டாங்க. அந்த வியாபாரி அப்படியே மனம் கசந்து பாதி சொத்தை எழுதி வச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை அந்த அளவுக்கு அவங்க இருந்ததுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுக்குன்னு அரசாங்கமே ஒரு தனி ஃப்ளைட் என்ன பண்ணாங்க. எந்த நாடுகளுக்கு ஒன்றாலும் போய் என்ன பண்ணுங்க நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ கவனிங்க, யாரை கனப்படுத்துகிறாங்க அப்படின்னா யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? கனப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே சொல்லப்படுறது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அப்போ ஏன் அந்த யூதர் கிரேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, யூதர்கள் அப்படின்னா விசுவாசத்தில் நிற்கிறவங்க, கிரேக்கர் அப்படிங்கும்போது ஞானத்தை தேடுகிறவங்க. அப்போ விசுவாச பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யணும், ஞானத்தை தேடுகிற உலக ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருத்தர் நன்மை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா அவங்க மரணத்தில் தெரியும். அல்லேலூயா. சில நன்மைகள் செய்யும் பொழுது ஒன்றும் தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க மரிக்கும் போது எந்த மரணத்தில் நிறைய பேர் அழுகுறாங்களோ அவங்க நிறைய நன்மை செஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேர் பேசுவாங்க, ஒரு மரணத்தில் பேசுவாங்கப்பா இந்த வரையும் என்ன பண்ணாங்க, எல்லா ஜனங்களும் நன்மையாக இருந்தாங்கப்பா அப்படின்னா. சில பேர் மறிக்கும் போது ஆனால் இருந்ததை விட போனதே மேடு அப்படின்னா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை கனப்படுத்தும். அப்போ எப்போ கனப்படுத்துவார் அப்படின்னா நன்மை செய்யும் பொழுது கனப்படுத்துவார். ஆண்டவராகிய தேவன் உங்களை நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாங்க, திரும்ப உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் பார்க்கும் பொழுது நன்மை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளில் வந்து நன்மை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை ஒரு நபரை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மொர்தெகாய். அல்லேலூயா. யாருங்க? மொர்தெகாய். எந்த புஸ்தகத்தில் வராங்க மொர்தெகாய்? கை தூக்கு பார்ப்போம். மொர்தெகாய் எந்த புஸ்தகத்தில் வரான்னு தெரியுமா? ஆமென். எஸ்தர் புஸ்தகம். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது கை தூக்கணும், சொல்லும்போது கை தூக்கணும். நீங்கள் கை தூக்குறீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பேன். ஆமென் ஆமென் சொன்னாங்க. யார் சொன்னது? ஆமாம் வாங்க, தங்கம் வாங்க, ஜெரட் வாங்க, கை தூக்குனாங்க. அவங்க கை தட்டுங்க. அவங்களே எஸ்தர் புஸ்தகத்துக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய். சரி, அவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியுங்களா? ஆமென். அவருக்கு என்ன வேலை? வாட்ச்மேன், கேட் வாட்ச்மேன். அல்லேலூயா. ராஜாக்கள் வந்தால் கேட்டை திறந்து விடணும், திரும்ப என்ன பண்ணணும், கேட்டை மூடணும். இந்த வேலை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு முறை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ராஜாவின் மேல் கை போடும்படியாக 2 பேர் வந்துட்டாங்க, ராஜாவை கொலை செய்யும்படியாக. அதை மொர்தெகாய் தான் என்ன பண்ணுறாருங்க, ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போது அவர் ராஜா வந்து எஸ்கேப் ஆகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த கேட்டு வாட்ச்மேனாக உட்காந்துருந்தவர் வர்றவங்களுக்கு சல்யூட் பண்ணும். கேட் வாட்ச்மேன் கதவு திறந்து ஒரு சல்யூட் பண்ணும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ யார் ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொன்னால், எஸ்தர் புஸ்தகத்தில் யார் ஆட்சி செஞ்சதுங்க? அகாஸ்வேரு ராஜா. எத்தனை நாடுகளை ஆட்சி செஞ்சார் தெரிஞ்சவங்க கை தூங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். எத்தனை நாடுகளை அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செஞ்சார்? ஆமாம். யாருங்க? யார் சொல்லுது? சாம்பா சாம்பா கை தட்டுங்க. சூப்பராக கை தட்டுங்க. 127 நாடுகளை ஆட்சி செஞ்சார். நல்லா உற்சாகம் தட்டுங்க. இந்த அல்லேலூயா. 127 நாடுகளை ஆட்சி செஞ்சார். எத்தனை நாடுகள் ஆட்சி செஞ்சார்? 127 நாடுகள். அப்போ ராஜாவுக்கு அடுத்தபடியா ஆமான் ஒருத்தர் தான். நல்லா கவனிக்கணும். ஆமான் வந்து ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. இப்போ இந்த மொர்தெகாய் ஆமானுக்கு விஷ் பண்ணல, ஒரு வணக்கம் சொல்லலை. அதனால இந்த ஆமான் என்ன செஞ்சா, எப்படியாவது இந்த மொர்தெகாயை அழிக்கணும் அப்படின்றது அவனுடைய திட்டம். மொர்தெகாயை மட்டும் சாவடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இவன் என்ன நினைச்சா, அவனுடைய குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான். யாருடைய குலத்தை? மொர்தெகாயுடைய குலம். மொர்தெகாயுடைய குலம் என்ன? எந்த குலத்தை சேர்ந்தவன் மொர்தெகாய்? யூத குலம். ஆமே. வாங்க வாங்க, நல்லா ரூபி கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. வாங்க கிளாடிஸா, வாங்க கிளாடிஸா, நல்லா கைத்த உற்சாகம் பண்ணிடுது. என்ன குலம் அவங்க? யூத குலம். அல்லேலூயா. யூத குலம். இப்போ யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. என்ன குழந்தை? யூத குலத்தையே. அப்ப யூத குலம் 127 நாடுகள் இருக்கிறாங்க. எத்தனை நாட்டில் இருக்கிறாங்க? 127 நாடுகள் இருக்கிறாங்க. உடனே ஆமானுக்கு ஒரு திட்டத்தை பண்ணி, ராஜாவே உங்களுக்கு விரோதமாக ஒரு ஜாதி எழுப்பிட்டு இருக்கு, அவங்க உங்களை அழிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆமான் தந்திரமாக பிளான் பண்ணி யூத குலம் முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சட்டத்தை எழுச்சி 127 நாடுகளுக்கும் அவர்கள் பாஷையில போய் சேர்ந்துச்சு லெட்டர். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொர்தெகாய் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்குள்ள ஒரு மனசு வேதனை. என்னடா இது, நம்மளால நம்முடைய குலங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எஸ்தர் ராஜா கிட்ட சொல்றாங்க. எஸ்தர் ராஜா கிட்ட
ராஜாத்தியே, உனக்கு மேன்மை ஆண்டவர் உனக்கு கொடுத்தது எதுக்குன்னா நம்முடைய குலம் அழிக்கப்படாமல் காப்பதற்காக தான் ஒருவேளை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். இப்போ எஸ்தர் ராஜாத்தியும் அவருடைய தாதிமாரும் 3 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. எதுக்காக? யூத குலம் அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மொர்தெகாய் ஒரு பக்கம் தேவ சமூகத்தில் போராடுறாரு. எஸ்தர் ராஜாத்தி ஒரு பக்கம் யூத குலம் அழிக்கப்படாதபடி அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு நாட்களை அவன் நிர்ணயிச்சிட்டா. இப்போ ஆமான் போய் நாளைக்கு காலையில் போய் ராஜா கிட்ட சொல்ல போறாரு, யாரை அழிக்கணும்னு சொல்லி, யூத குலத்தை அழிக்கணும், மொர்தெகாயை அழிக்கணும், அவனை தூக்கு மரத்தில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையில் போன உடனே ராஜா கிட்ட என்ன பண்ணோம், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் வந்து திட்டம் போட்டார். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரும். அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரும். ராஜாக்கள்லாம் தூங்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்வது எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அவர் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு 2 பேர் வந்தாங்க. அதை வந்து யார் அறிவிச்சது? மொர்தெகாய் அறிவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு வாசிக்கப்பட்டது. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அல்லேலூயா. இப்ப ராஜா கேட்கிறார், என்னை காப்பாத்தினான அவனுக்கு ஏதாவது கனப்படுத்தினாங்களா, அவனுக்கு ஏதாவது மேன்மை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவங்க சொல்றாங்க, அவனுக்கு எந்த ஒரு காரியம் என்ன பண்ணல, செய்யப்படவில்லை அப்படின்னு. இப்போ ராஜாவோட மனசுல யாரை கனப்படுத்தணும்னு விரும்பிட்டாருங்க, மொர்தெகாயை கனப்படுத்தணும்னு விரும்பிட்டாரு. இப்போ ஆமான் வர வெளியில இருந்து உள்ள நல்லா கவனிக்கணும். இப்போ ஆமானுடைய எண்ணம் என்ன, மொர்தெகாயை தூக்கு மரத்துல மாட்டணும் அப்படின்னு சொல்லி பிளானோடு வராரு. இப்போ பிளானோடு வரவர்கிட்ட ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆமான் என்ன நினைக்கிறாங்க, என்ன தவிர ராஜா யாரை கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா குதிரை வேணும், ராஜ வஸ்திரம் வேணும், அவருக்கு முன்னாடி தொண்டை நின்று பண்ணிக்கிறேன், ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இதுதான் சொல்லி குதிரை பிடிச்சிட்டு ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், உலாவணும் அப்படின்ட்டு சொல்லலாம். நல்லா கவனிக்கணும். நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா அந்த நன்மை ஏதாவது ஒரு காலத்துல வெளிப்பட்டே ஆகும். நீங்க மறைமுகமா நன்மை செஞ்சா கூட அது ஒரு காலத்துல என்ன ஆகுங்க, வெளிப்பட்டு ஆகும். இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செஞ்சான். அப்ப ஆண்டவர் நன்மையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வாங்க, கனப்படுத்துவார். வேதம் சொல்றது எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண போகிறார் என்று தன் மனதிலே நினைத்து, அடுத்த வசனம், ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசில் தரிக்கப்படுகிற ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். வஸ்திரமும் குதிரையும் பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் அவன் அலங்கரித்த பின் குதிரை மேல் ஏற்றி அவன் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன்
இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று ஆமென் அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். அல்லேலூயா. இவன் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டா பாருங்க. ராஜா சொன்னாரு, இதுல ஒண்ணுத்தையும் குறை வைக்காம யாருக்கு நீ செய்ய? மொர்தெகாய்க்கு செய். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களுடைய எதிரியை கொண்டே கர்த்தரோட கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தூஷிச்சிருக்கலாம், உங்களை உபத்திரவப்படுத்திருக்கலாம், உங்களை துன்பப்படுத்திருக்கலாம். கர்த்தர் அவர்களை கொண்டே கர்த்தருடைய கனப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மொர்தெகாயை ஆண்டவராகிய தேவன் கனப்படுத்தினார், ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினார். அதே தெய்வம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உன்னை கனப்படுத்த வேண்டுமானால் நீ நன்மை செய்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். எந்த ஒரு மனுஷன் நன்மை செய்கிறானோ நிச்சயமாய் கர்த்தர் அவரை உயர்த்தி ஆண்டவராகிய தேவன் அவரை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார், உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமான அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கனத்தை பார்த்து ஊரே சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழும், ஜனங்கள் மகிழ்வார், பட்டணம் கலிக்கூறும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக கர்த்தர் மொர்தெகாயை ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் இந்த வெங்கல் பகுதியிலே உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னா நம்ம பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. அரசியல்வாதி நன்மை செஞ்சா என்ன செய்வாங்க? பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு அரசியல்வாதி நினைப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தாராளமாய் நன்மை செய்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. நன்மை செய்யவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க எல்லாம் படைக்கப்பட்டிருக்கீங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்றது, எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது அவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் சகோதரனுக்கு பிரியமானவனும் இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையினாய் நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தார். அல்லேலூயா. நன்மை உண்டாக பேசுகிறவனாய் இருந்தார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் கர்த்தர் எதற்காக வச்சிருக்காருன்னா நன்மை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நன்மை செய்யுங்களோ அவங்களுக்கு எல்லாம் கனம் கிடைக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் நன்மை செய்யுங்களோ கர்த்தர் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் மேன்மையாய் கர்த்தர் உயர்ந்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பு நன்மை செய்தான். தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணா? நன்மை செய்தான். தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் யோசேப்புக்கு துரோகம் பண்ணாங்க, அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, அவனை பசியினால வருத்தினாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் யோசேப்பை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். அநேகருக்கு நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு முன்பாக அந்தேசத்திற்கு அதிபதியாக இருந்து அத்தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும்
விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் தான் யோசேப்பு எங்க தூக்கி போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. போத்திபாருக்கு வித்து போட்டாங்க. 20 வெள்ளி பணத்துக்கு விற்று போட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா அதே யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்துக்கு முழுவதுமாக கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய சொந்த சகோதரர்களுடைய பகைக்கலாம், உன்னை துன்புறுத்தலாம், உபத்திரவப்படுத்தலாம். ஆனா கர்த்தரோட கனப்படுத்தி நினைச்சாங்கன்னா கர்த்தரோட உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 7:9-10 அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவம் நின்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்திற்கு ஆமென் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கனப்படுத்தினார். யோசேப்பு என்ன பண்ணாரு? ஆண்டவர் கனப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான உபத்திரவம், துன்பம், கஷ்டம், போராட்டம் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுன்னா அவன் நன்மை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் துரோகம் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செஞ்சான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, போத்திபாருடைய வீட்டில நன்மை செஞ்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்தி உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, ஞான புத்தி உள்ளவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்து. நீ அதை தள்ளி கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும். அல்லேலூயா. அப்படி ஞானத்தை புத்தி நீ சம்பாதி, அதை நீ தள்ளி கொண்டால் அது உன்னை என்ன செய்யும்? கனப்படுத்தும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். எங்க போய் சம்பாதிக்கிறது ஞானத்தை? அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் எங்கதான் கிடைக்கும்? தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஞானம் வேணும் அப்படின்னா தேவன் சொல்வது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாருங்க? ஞானத்தை தருவார். பக்கத்துல ஒரு பாசம், கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாரு. ஞானம் வந்துருச்சுன்னா உங்களை கனப்படுத்துவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு அடுத்த மாசத்துல எக்ஸாம் இருக்கும். 10th +2. ஆமாம், 10th +2 எத்தனை பேர் படிக்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். 10th +2 ஆமாம், 10th +2 ஆமாம். சரி, கரெக்டாக நல்லவன். இப்போ இந்த 10th +2 பிள்ளைங்க சிறப்பாக படிப்பாங்க. அந்த ரிசல்ட் எப்போ தெரியுங்களா தெரியும்? அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வந்த உடனே அவங்க தூங்கி எழுதுகிறாங்களோ இல்லையோ, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு மீடியா எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பேட்டி எடுப்பாங்க, பேப்பரில் போடுவாங்க. எதனால? எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் யாரை மட்டும் கனப்படுத்துறாங்க? யார் அதிகமாக பிரயாசப்பட்டு நல்ல மார்க் எடுத்தாங்களோ, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ, அவங்கள மட்டும் என்ன பண்ணுது உலகம்? கனப்படுத்து. அல்லேலூயா. அப்போ அவங்க எவ்வளவு சின்சியரா படிச்சாங்கன்றத வருஷ முடிவு ரிசல்ட் நமக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு நினைச்சிங்களா? அவங்க கண் வீழ்ச்சி, இரவு பகல் படிச்சு எப்படியாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பிள்ளைங்க பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு, எறும்புகிட்ட போய் கத்துக்குப்பாங்க. எங்க போய் கத்துக்கோ? எறும்புகிட்ட போய் கத்துக்கோ. ஞானத்தை எங்க கத்துக்கோ? எறும்புகிட்ட போய் கத்துக்கோ.
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 6:6. சத்தமா சொல்லுங்க, சோம்பேறியே, நீ எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு லேட்டா வருவ? அல்லேலூயா. அது சோம்பேறியே, நீ எழுப்பினிடத்துல போய் என்ன பண்ணு? அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபு அதிகாரியும் இல்லாதிருந்து கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதித்துக் கொள்ள அறுப்பு காலத்திலே தானியத்தை சேர்த்து வைக்கு. திரும்பி சொல்றாரு, சோம்பேறியே. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். யாருக்கு அப்படி கத்துக்கோ? சுறுசுறுப்பு எதுவும் போய் கத்துக்கோ. சில நேரத்தில் நம்ம விசிட்டிங் போகும்போது கேட்பேன், ஏமா நீங்க சர்ச்சு வரல? ஏன்னா யாரும் எழுப்பு இல்லையா? ஏற்புக்கு யாரா இருக்கிறாங்களா? தலைவர் யாரா இருக்கிறாங்களா? எந்த தலைவரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தராம அதை வழிகாட்டுறதுக்கு யாரா முன்னாடி போறாங்களா? இல்லை. ஆனா அது என்ன பண்ணுங்க, நல்லா சுறுசுறுப்பா இருக்கு, சுறுசுறுப்பா செயல்படும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப நம்ம என்னென்ன, கர்த்தருக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா நான் சரியான நேரத்தில் எழுதுட்டு. அல்லேலூயா. இனி அடுத்த வாரத்திலலாம் 8:30 மணிக்கு 8 மணிக்கு சர்வீஸ். நான் துவக்க ஜெபம் பண்ணும்போது வரல அப்படின்னா உங்கள்கிட்ட மைக் கொடுத்து ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு உட்காருன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் லேட்டாக வரீங்க? ஐயா நான் இதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு உட்காரணும். நான் தண்ணி பிடிச்சிருந்தேன், நான் சோறாக்கியிருந்தேன், நான் குழம்பு வச்சுருந்தேன், இதெல்லாம் போய் கூட பண்ணிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தராம நல்லா கவனிக்கணும். யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, யார் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தருவார். எத்தனை பேர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறது எதை வச்சு தெரியும்? ஆண்டவர் மேல வாஞ்சையா, எப்போ ஆண்டவரே சர்ச்சு தொடங்கும், எப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிற்பேன் அப்படின்னு விரும்பணும். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, உமது ஆலயத்தின் வாசப்படியே இருப்பதையே நடப்படுறேன் பாக்கியமா என்ற. அப்ப அவர் வந்து இஸ்ரவேலை ஆட்சி செஞ்ச ராஜா. ராஜாவுக்கே அந்த விருப்பம் இருக்கு. ராஜாவை விட வேற எதுனா வேலை நமக்கு நிறைய பெரிய வேலை இருக்குங்களா? ராஜா ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற வேலையை விட நமக்கு பெரிய வேலை கிடையாதுன்னா எந்த பெரிய வேலையும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இருக்கீங்களா? இருக்கிறன்றவங்கள ஒரு வேலையை சொல்லுவோம், நான் வெளியே போயிட்டுன்றவங்க ஒரு வேலையை சொல்லுவோம். ஆமே. சரி, கர்த்தர் நல்லா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எறும்பின் இடத்துல போய் என்ன பண்ணு? ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்ட்டு. வேதத்துல நல்ல ஞானவான் ஒருவர் யார் அப்படின்னா சாலமோன். நல்ல இப்ப ஆண்டவர் வந்து நைட்ல சொப்பனத்துல வந்து கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு வேண்டியது கேள் அப்படின்ட்டு. நம்ம கிட்ட வந்து கேட்க நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய எனக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய மனசு அப்படியே சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா சந்தோஷப்பட்டுச்சு, என் ஜனங்களை ஆள உனக்கு ஞானம் கேட்டதுனால நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் எதிரினுடைய உயிரை கேட்கல, நீடித்த நாட்களை கேட்கல, என் ஜனங்களுடைய ஆள நேரம் கேட்டதுனால உனக்கு ஞானத்தையும் தர கேளாத ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறின ஆண்டவரே, நல்லா வீடு கட்டின ஆண்டவரே, நல்ல ஒரு கார் வாங்கின ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்ல சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிற ஆண்டவரே. இதெல்லாம் எப்போ வரும்? உனக்கு ஞானம் வந்தா வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருத்தர் நான் உங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். பாபிலோன் தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். யாருன்னா தானியேல். தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு போகும்போது அவருக்கு பாபிலோனிய பாஷை தெரியாது, கல்தேயர் பாஷை தெரியாது, அவங்களுடைய எழுத்து தெரியாது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம போய் 3 வருஷத்துல எல்லாத்தையும் கத்துட்டாரு. 3 வருஷத்துல எல்லாத்தையும் கத்துட்டாரு. இப்ப கத்துக்கிட்டு அந்த தேசத்துல ஒரு நபரா காணப்படுற. இப்ப ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். ராஜா சொல்லிட்டாரு எல்லாரும் கூப்பிட்டு, சொப்பனத்தை நீங்க தான் சொல்லணும், அர்த்தத்தை நீங்க தான் சொல்லணும். வந்த ஜோசியக்காரன்,
மந்திரகாரன் எல்லாரும் இது இந்த பூமியில ஒருத்தரும் சொல்ல முடியாதுங்க. பூமியில ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் தானியேலுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. தானியேல் போய் ராஜா கிட்ட, ராஜாவே உங்களுக்கு சொப்பனம் இதுதான் வந்தது, இதனுடைய அர்த்தம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ராஜா தானியேல் காலைல சாஸ்திரம் விட்டார். அல்லேலூயா. தானியேலுக்கு நல்ல வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து தேசத்துல தானியேலை கட்டளை பண்ணாங்க, உயர்த்தினார். தானியேலை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவனுடைய என்ன இருக்குதுங்களா, அவன் அடிமையா இருந்தான். ஆனா கர்த்தர் விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு பினான்சியல் பொருளாதாரத்தில் உயர்வு வேணுமா, தேசத்துல சமுதாயத்துல உயர்வு வேணுமா, கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ஞானம் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப ஞானம் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா கனம் தானா கிடைக்கும். வேதம் சொல்லுங்க, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 4, 29, 30 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திரர்களும் ஞானத்தையும் எகிப்தியருடைய சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. சகல கிழக்கத்திய புத்திரர் ஞானத்தை பார்க்கிறோம், எகிப்தியருடைய ஞானத்தை பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஞானத்தினால கர்த்தர் நிரப்பணும். ஆமென் சொல்றவங்களுக்கு கிடைச்சிடும். ஆமென் சொல்றவங்களுக்கு கிடைச்சிடும். கர்த்தர் என்ன நேரத்தினால் நிரப்பணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஞானம் அல்ல, தெய்வீக ஞானம். அல்லேலூயா. அப்ப யாருக்கெல்லாம் ஞானம் இருக்குதோ கர்த்தர் அவர்களெல்லாம் கனப்படுத்துவார். சாலமோனை கர்த்தர் கனப்படுத்தி அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டா. 40 வருஷமும் யுத்தம் இல்லை, 40 வருஷமும் யுத்தம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தர் கனப்படுத்த வல்லமையுள்ளவராகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறார்னா அவருடைய ஊழியத்தை செய்யறவங்களை கனப்படுத்துகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 12, 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். யாருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க? யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவார். சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமே, நம்மளாம் எதனா கிடைக்காம வந்துருவோமா? அல்லேலூயா. எதனா கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்றுவாங்க எல்லாரும். அல்லேலூயா. ரேஷன் கார்டில் ஒரு 2000 ரூபா 5000 ரூபா தராங்கன்னு இங்க நமக்கு கிடைக்காத போயிட போது ஃபர்ஸ்ட் ஆள் எப்பா நீ போ, எனக்கு சீட்டு போடு அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. இங்க கர்த்தர் ஞானத்தை தரார், கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை தரார், கர்த்தர் நித்தியத்தை தரார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எப்போ போனாலும் தந்துடுவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் திரும்ப சொல்றேன்னா, நீங்க லேட்டா வர்றது எனக்கு மனசு வலிக்குது. இனியாவது சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துகிறார். சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா மறுமையில நீங்க என்னோடு கூட சிங்காசனத்துல 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கனப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன பண்றாருங்க? கனப்படுத்துகிறார். வேதம் சொல்லுங்க. அப்ப அந்த கனம் எப்ப கிடைக்கும்னா இயேசு வெளிப்படும் போது கிடைக்கும். இயேசு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற
பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும். அதை பார்த்து உங்கள் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனையில நீங்க சரியா நின்றீங்கன்னா இயேசு வெளிப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விசுவாச சோதனை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சோதனை இருக்கு? விசுவாச சோதனை. நீங்க விசுவாசத்தில் நிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஆர்டர் பாக்குறேன். விசுவாசத்துல நிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு ஏற்றது போல சோதனை வருது. அந்த சோதனையில நீங்க ஜெயிக்கணும். அந்த சோதனையில என்ன பண்ணும்? யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிங்காசனத்தை கற்று தருவாங்க. வெளிப்பட்ட விஷயம் சொல்றேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் என்ன பண்ணுவாங்க? உட்காருவா என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வசனம் எங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு விட்டு தரேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் என்ன பண்ணுவான்? உட்கார்படி நான் அருள் செய்வேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கூட கிட்ட தரேன். 12ங்களா? 5ஆ? சரி, 21வது வசனம். ஆமென். அல்லேலூயா. மாஸ்டர் சொன்னதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டு விரும்புவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? கனப்படுத்துறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை கனப்படுத்துறாரு. அப்போ ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வார்களா பிதாவை என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவங்களுக்குரிய வசனத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஆமென். பிதா என்ன பண்றாரு? ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமக்கு எப்படி கனம் கிடைக்குதுன்னு சொன்னா, நன்மை செய்யும் போது கனம் கிடைக்கும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது கனம் கிடைக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணும்? கனம் கிடைக்கும். ஆண்டவராக தேவன் இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை